தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துருக்கி சிரியா இடையே ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 1300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக பலி எண்ணிக்கை 1300ஆக உயர்ந்திருக்கிறது. இது தொடர்பான காட்சிகளையும் நாம் அண்மை செய்தியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரிக்டர் அளவுகோலில் 7.8 பதிவான நிலநடுக்கத்தால் 1300 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். துருக்கி நாட்டினுடைய தென் பகுதியில் இன்று அதிகாலை சுமார் 4:15 மணியளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பலியானோரின் எண்ணிக்கை என்பது 1300ஐயும் தாண்டி இருக்கிறது. இதில் காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை, அதாவது துருக்கி நாட்டில் மட்டும் சுமார் 6000த்திற்கும் அதிகமானோர் படுகாயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக அந்நாட்டினுடைய அதிபர் எர்டோகன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் மீண்டும் ஒரு நிலநடுக்கம் என்பது அந்த பகுதியில் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது அந்நாடானது அறிவித்திருக்கிறது. இன்று காலை ஏற்படும் நிலநடுக்கத்தை பொறுத்தளவில் சுமார் 7.8 ரிக்டர் அளவுக்குள் அது அந்த பதிவாகின்றன. அதன் பின்னர் தொடர்ச்சியாக 2 நிலநடுக்கங்கள் இன்று அதிகாலை மட்டும் ஏற்பட்டது. முதற்கட்டமாக 7.8 எனும், அடுத்ததாக 6.5 என அடுத்தடுத்து 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதை அடுத்து பல பாதிப்புகளானது அந்த நாட்டில் மற்றும் அதன் சுற்றியுள்ள சிரியா, சைப்ரஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் அந்த பாதிப்பானது ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் துருக்கி நாட்டினுடைய தென் பகுதியில் மிக முக்கியமாக மலாட்டயா நகரத்தினுடைய அந்த பகுதியை பொறுத்தளவில் மீண்டும் ஒரு நிலநடுக்கம் என்பது சக்தி வாய்ந்த 7.8 ரிக்டர் அளவுகள் பதிவாக இருக்கும் நிலநடுக்கமானது மீண்டும் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது வெளியாகி வருகிறது. ஏற்கனவே இன்று காலை முதல் சுமார் 1300 பேருக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கும் நிலையில் 6000த்திற்கும் மேற்பட்டோர் அந்த நாட்டினுடைய காயமடைந்து தீவிர சிகிச்சைக்காக செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த கூடுதலாக மேலும் ஒரு நிலநடுக்கம் என்பது அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. இதனுடைய தாக்கம் என்பது மிக கடுமையாக இருக்கும் என்ற ஒரு கணிப்பை அந்நாட்டு அரசாங்கமானது அறிவித்திருக்கிறது. தற்பொழுது மேலும் 45 உலக நாடுகள், இந்தியா உள்ளிட்ட 45 உலக நாடுகள் துருக்கிக்கு உதவுவதற்கான ஒரு ஆலோசனையை முன்வைத்திருப்பதாகவும், அது இந்தியாவை பொறுத்தளவில் தேசிய பேரிடர் ஆலோசனை அதிகாரிகளும் அது தவிர நிலநடுக்க ஆய்வகத்தினுடைய அதிகாரிகளும் இந்தியாவிலிருந்து இன்று மாலையே அவர்கள் புறப்படுவது குறிப்பிடத்தக்கது. அங்கு சென்ற மீட்பு பணியில் ஈடுபட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியா தவிர அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளும் துருக்கியினுடைய அந்த மீட்பு பணிகளுக்கான அந்த உதவிக்காக கைக்கரம் நீட்டியிருக்கிறது. இது தவிர அதனுடைய தென்பகுதியினுடைய எல்லை பகுதியில் அமைந்திருக்கும் சிரியா, அது தவிர சைப்ரஸ் உள்ளிட்ட நாடுகளிலும் பலியானோரின் எண்ணிக்கையானது அதிகப்படியாக இருக்கக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இடிபாடுகள் சிக்கியிருப்பவரை மீட்பதற்கான அந்த நடவடிக்கைகள் அது நாட்டு அரசாங்கம் ஈடுபட்டு வந்தாலும் தொடர்ச்சியாக அடுத்ததாக 3வது ஒரு நிலநடுக்கம் ஆனது தற்பொழுது ஏற்பட்டதன் காரணமாக அந்த பணிகளில் சற்று தொய்வு ஏற்படலாம் என்ற ஒரு தற்பொழுது அந்த ஒரு கவனத்தையும் அரசாங்கமானது கொண்டுள்ளது. எவ்வளவு முயற்சி செய்தாலும் பல்வேறு கட்டிடங்கள் என்பது மேலே ஒன்றுக்கு மேல் ஒன்றாக விழுந்திருப்பதன் காரணமாக அங்கே இடிபாடுகள் சிக்கியிருப்பவர்களை மீட்பதில் சற்று தொய்வு நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. இருந்தாலும் உரிய நேரத்தில் அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளும் அந்நாட்டு அரசாங்கமானது ஈடுபட்டிருக்கிறது. ஏற்கனவே ரஷ்யாவினுடைய பேரிடர் மீட்பு அதிகாரிகள் அங்கே சென்றிருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவலையும் எர்டோகன் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் இந்தியா, அமெரிக்கா ஆகிய நாடுகளை சார்ந்த பேரிடர் மீட்பினுடைய அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களும் அங்கே சென்று அந்த மீட்பு பணியில் ஈடுபட உள்ளது குறிப்பிட்டிருக்கிறது. அவர்களுக்கான அந்த மனிதாபிமான அடிப்படையிலான மீட்பு மற்றும் மருத்துவ சிகிச்சைக்கான உதவிகளையும் இந்தியா வழங்க உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பிரதமர் மோடி ஏற்கனவே வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது அடுத்தடுத்து நிகழும் இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக அந்த துருக்கி நாடே உருக்குலைந்து இருப்பதை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். கடந்த 1939ஆம் ஆண்டிற்கு பிறகு ஏற்படும் மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், இதனுடைய பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கும் என்ற ஒரு கணிப்பும் நிபுணர்களால் கூறப்பட்டு வருகிறது. அப்பொழுது அந்த 1939ஆம் ஆண்டு நடைபெற்ற நிலநடுக்கத்தில் சுமார் 33,000 பேர் துருக்கியினுடைய ஒட்டுமொத்த பகுதியிலும் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது இதனுடைய தாக்கத்தாலும் கூடுதலான அந்த பலியானோரின் எண்ணிக்கை என்பது அதிகரிக்கக்கூடும் என்ற ஒரு கணிப்பையும் நிபுணர்கள் கூறியிருக்கிறார்கள். பாலா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.